வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா பசங்க தான் சில கிஃப்ட்டெல்லாம் வாங்கி பொண்ணுங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஜப்பானில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எப்படி அப்படின்னா பொண்ணுங்கள்லாம் சாக்லேட்லாம் வாங்கி பசங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா என்ன ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணியிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க கொடுத்த சாக்லேட் இது. இதில் டு சந்தோஷ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் தேங்க்யூ ஆஸ் ஆல்வேஸ்ன்னு போட்டிருக்கு. வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா இங்கே வந்து லவ்வர்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, கூட வேலை செய்கிற கொலிக்குக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தது தான் இதுதான் இவர் கொடுத்த சாக்லேட்டு. இதில் வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா February 14 வந்து பொண்ணு வந்து பசங்களுக்கு கொடுப்பாங்க. அதே கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு March 14 வந்து ஒயிட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் டே அப்படின்னா பசங்களுக்கு வந்து எந்த பொண்ணும் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ரீகிஃப்ட் பண்ணணும். அவங்க என்ன சாக்லேட் கொடுத்தாங்களோ அதை விட ஒரு நல்ல சாக்லேட்டாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இங்கே இருக்குது. இது பிரிக்கலாம். ஓ, பாதாம் மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சாக்லேட் பிரிக்கலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எது என்னவோ நம்மளுக்கு சாக்லேட் கிடச்சிச்சு. பாய் பாய்.